வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் வந்து நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு தான் ட்ரேடிங் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது. நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல், ஃபியூச்சர் சார்ட், நிஃப்டி எய்தர் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு தான் பார்ப்போம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி அதாவது இந்த இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ரிஜெக்ஷன் எடுத்து மேலே போனாங்க. இந்த ஏ பீரியட் வந்த அளவுக்கு பி பீரியடில் பையிங் நடக்கலை. ஸோ சி அண்ட் டி இ பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த நடந்தது ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங், தென் கீழே நடந்தது ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங், அகெயின் ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸாக வந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணி அகெயின் மேலே போகலாம். ஆல் டைம் ஹையில் ஆல்ரெடி இருக்குது மார்க்கெட்டில், நமக்கு தெரியும். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைனா இன்னும் டூ டேஸில் மேபி எக்ஸ்பைரி வரும் அப்படின்றதால இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிரைண்ட் பண்ணலாம். மார்க்கெட் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரலாம். 25,050 ரேஞ்சுக்கு வரும் மார்க்கெட். இது நடக்கலை. இந்த பையிங் அக்ரெசிவாக இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்து ப்ரைஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிளியர் பண்ணலாம். இதுதான் வந்து செல்லிங்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? அதே மாதிரி இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட பார்த்துக்கணும். இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கேர்ஃபுல்லாக இந்த இடத்துக்கிட்ட ட்ரேட் பண்ணணும். இதுலேருந்து ரிஜெக்ட் எடுத்தாங்கன்னா அகெயின் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இன்றைக்கான டே ஹை தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அப் ஆனால் மார்க்கெட். ஸோ இவ்வளோ தான் செல்லுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ். சரி, பேங்க் நிஃப்டியில் நடக்குதுன்றது பார்த்துடலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி, லெட்ஸ் சி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேத்திக்கான வேல்யூ ஏரியாவிலேருந்து இமீடியட்டாக ஒரு ஏ பீரியடில் ஒரு நல்ல ஒரு பை வந்துச்சு. அதுக்கப்புறம் சிடிஇ பீரியட்லாம் எதுவுமே சரியான மூவ் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பி ஷேப் ப்ரொஃபைல், சாரி. ஒருவேளை இந்த பி ஷேப் ப்ரொஃபைலோட இது நமக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி பி ஷேப் ப்ரொஃபைல் வந்தால் அந்த எதை மாதிரி ட்ரேட் பண்ணும் அப்படின்றது. ஸோ பி ஷேப் ப்ரொஃபைல் இருக்குன்ற பட்சத்தில் இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் மேலே, அதாவது இதை நல்லா நோட் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே அக்செப்ட் நடந்தால் மார்க்கெட் ஃபர்தராக ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த 52,800ன்ற லெவலுக்கு போகும். ஓகேவா? ஒரு செகண்டு, லெட்ஸ் சி. நான் வச்சுருக்கிறது ஃபியூச்சர் சார்ட்டு, யாரும் இண்டெக்ஸ் சார்ட் வச்சு பார்க்க வேணாம். இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணுனா, ஒரு வேளை அக்செப்ட் நடந்தால் 52,800ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லை, செல் ஆகுது, அதாவது இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு கீழே ப்ரைஸ் வருது அப்படின்னா இன்னைக்கான டே லோ ஃபர்ஸ்ட் டார்கெட் செல்லுக்கு, செகண்டு இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட வந்து ரிஜெக்ஷன்ஸ் எடுக்கலாம். இதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கும் மார்க்கெட், இந்த சிங்கிள் பிரிண்ட். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் செல் ஆகுது, இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கரைச்சி இன்னும் செல் ஆகுது அப்படின்னா இதுதான் என்னோட 51,200 தான் வந்து என்னோட செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது தான் பார்க்கணும். சிம்பிள். ஒன்று ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அக்செப்ட் பண்ணிக்குதா, இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸை கிரைண்ட் பண்ணுதான்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான். ஆல்ரெடி பை சைடுக்கு சொன்னது இதுதான். இங்கே அக்செப்ட் நடந்தால் மட்டுமே. அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியலனா நான் பிளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கேன், லேர்னிங் வீடியோஸில். அக்செப்டன்ஸ் விஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற வீடியோ. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பெருசான பையிங்கே இங்கே நடக்கலை. பட் ஆனால் இந்த இடத்த ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பி ஷேப் ப்ரொஃபைலுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும்,
இதில் மார்க்கெட்டை பற்றின 360 வியூவும் நம்மளால பார்க்க முடியும். மற்ற எந்த இண்டிகேட்டரோ இல்லை கேண்டில் ஸ்டிக்லோ இந்த மாதிரி ஒரு இது கிடைக்காது. ஸோ யாருக்காவது மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இன்னும் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் போய்ட்டு சாட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நன்றி நண்பர்களே. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் ப்ளஸ் இந்த நோட்டிஃபை பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும், இன்னும் ஃபர்தராக வீடியோ நான் மேக் பண்ண. ஸோ நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.